மற்றொரு புத்தம் புதிய நாளில் இன்னும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாளிலும் வசந்தம் சொந்தங்களை அன்போடு சந்திக்கிறோம். இந்த வாரமும் ஏராளமான விவசாயம் சம்பந்தமான பல தெளிவூட்டல்கள், பல தெளிவான விளக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக வர தயாராக இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பயிர் செய்கை பொறுத்தவரையிலே வாழ்நாள் பயிர் என்று சொல்லக்கூடிய இரண்டு பயிர்கள் இருக்கிறது. ஒன்று தென்னை, இன்னொன்று பனை. இதில் நாங்கள் அதிகமாக உற்பத்தியிலே அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தென்னை பயிர் செய்கை பற்றி இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு விடயங்கள் பற்றி தெளிவாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விளக்கங்களை தர இருக்கிறோம். ஒன்று, இந்த தென்னை பயிர் செய்கை சபையினால் வழங்கப்படுகிற இந்த தென்னை பயிர் செய்கைக்கான கடன் வசதிகள், அதே போல் இந்த தென்னை பயிர் செய்கையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பெறுமதி சேர்ப்பொருட்கள். எந்த ஒரு பயிரையும் பொறுத்தவரையில் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான அதனுடைய பெறுமதி அதிகமாக இருக்கும். அது இல்லாத காலத்தில் அதனுடைய பெறுமதி சேர்ப்பொருட்கள் அந்த பயிர் சம்பந்தமான பல பொருட்களை உருவாக்கி அந்த பயிர் சம்பந்தமான ஒரு தரமான ஒரு பெயரை எங்களுடைய விவசாயிகள் மத்தியிலும் அதிலிருந்து எங்களுடைய நுகர்வோர் மத்தியிலும் உண்டு பண்ணும். அதே போல தான் இந்த தென்னையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பெறுமதி சேர்ப்பொருட்களாக பல பொருட்களை நாங்கள் குறிப்பிடலாம். அது ஓலையாக இருக்கட்டும், தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையாக இருக்கட்டும், அல்லது தென்னையை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், தேங்காயை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அல்லது அதிலிருந்து வரக்கூடிய ஈர்க்குகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும். இப்படி பல பொருட்கள் இதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே போல் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருப்பது இந்த தென்னையிலிருந்து எடுக்கப்பட்ட ஈர்க்குகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தும்புத்தடி, விளக்கமாறு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை எவ்வாறு உற்பத்தி செய்கிறார்கள், இது எவ்வாறு இந்த தென்னையை பெறுமதி சேர்ப்பொருட்களாக மாற்றுகிறார்கள் போன்ற பல தகவல்களை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். உலகளவில் 100 நாடுகள் தென்னை பயிர் செய்கையில் ஈடுபட்டாலும் கூட பெரிய அளவில் 10 நாடுகளை ஈடுபடுகின்றன. இதில் இலங்கையானது உண்மையில் 4வது இடத்தில் காணப்படுகின்றது. இலங்கையிலிருந்து பிற நாடுகளுக்கு இந்த தென்னை உற்பத்தி பொருட்களாக இளநீர், தும்பு, அலங்கார பொருட்கள், கால் தட்டி போன்ற உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. உண்மையில் இந்த இலங்கை உற்பத்திக்கு பிற நாடுகளில் மிக உயர்ந்த கேள்வி காணப்படுகின்றது. காரணம், தற்பொழுது உலக நாடுகளில் பிளாஸ்டிக் பாவனையானது குறைக்கப்பட்டு காணப்படுகின்றது. இதன் காரணமாக தென்னை சார்ந்த உற்பத்தியின் கேள்வி அதிகமாக காணப்படுகின்றது. இதனை பயன்படுத்திய இலங்கை உற்பத்தியாளர்கள் பெருமளவில் இலங்கையின் உற்பத்தியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். உண்மையில் உங்களுக்கு தெரியும், தெங்கு முக்கோண வலயத்திலிருந்து அதிகளவான தெங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பதற்கும் இது சம்பந்தமாக செயற்படுத்துவதற்கும் எமது சகோதர நிறுவனமான தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையானது முழு மூச்சுடன் வேலை செய்கின்றது. இந்த தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக நீங்கள் கடன் வசதி, இயந்திரங்களை பெறுதல் போன்ற பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அம்பாறை மாவட்டத்தின் தென்னை பயிற்சி சபையிலிருந்து எமது தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களிலுண்டான திருக்கோயில் என்பது இந்த பிரதேசம் தென்னைக்கு பிரபல்யமானதும் வளமானதுமான ஒரு பிரதேசம். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த பிரதேசம் தென்னையோடு சார்பான தொழில் வாய்ப்புகளையும் தென்னை தொடர்பான ஏற்பாடுகள் அனைத்தையும் வழங்குகின்ற, இந்த மாவட்டத்துக்கு வெளியேயும் வழங்குகின்ற ஒரு பிரதானமான பிரதேசம். இந்த பிரதேசத்திலே தென்னையோடு சார்பான தென்னை வளர்ப்பாளர்கள், கூடுதலான வீட்டு தோட்ட வளர்ப்பாளர்களே கூடுதலாக இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 5 தொடக்கம் 10 தென்னை மரங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிறது. அதே போன்று இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வீடுகளில் உள்ள தென்னை மரங்களிலிருந்து அவர்களுடைய தேவைக்கு தேவையான தெங்கு பொருட்களை உற்பத்தி செய்வதோடு அதற்கு மேலதிகமான பொருட்களை பெறுமதி சேர் உற்பத்திகளாக இந்த பிரதேசத்தில் பயன்படுத்துகின்றார்கள். அதாவது உதாரணமாக இந்த பிரதேசத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற தென்னையிலிருந்து ஈக்கு தடிகள், தும்பு தடிகள், அதே போன்று உணவுப் பொருட்களையும் இந்த பிரதேசத்திலே அவர்கள் பெறுமதி சேர் பொருட்களாக செய்வதோடு சுத்தமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தியையும் இந்த பிரதேசத்திலே மேற்கொள்கின்றார்கள். இது இந்த பிரதேசத்தினுடைய அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு வழங்குவதுடன் அவருடைய மேலதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. இந்த விஷயங்களை தென்னை பயிற்சி சபையானது இவர்களுடைய புதிய தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் பயிற்சிகள் மூலமாக வழங்குவதுடன் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி அவர்களுக்கு தொழில் வழங்குனர்களையும் தொழிலாளர்களையும் அதே போன்று நுகர்வோர்களையும் சந்தைப்படுத்தலையும் இணைத்து அவர்களுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பதிலே எங்களது ஒரு பிரதான பங்கு வகிக்கின்றது எங்களது பயிற்சிகை சபையானது. இங்கு அவர்களுக்கு பெறுமதி செயற்பாடுகளானது அவர்கள் குழுவாகவும் தனியாகவும் செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெறுமதி செயற்பாடுகளில் அவர்கள் கூடுதலாக தென்னையோடு சார்பான அனைத்து வகையான உற்பத்திகளையும் இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிரட்டையை பயன்படுத்தி அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது, அதே போன்று சிரட்டையை கொண்டு அகப்பை, அவ்வாறான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதே போன்று தேங்காய் பூவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற இனிப்பு பண்டங்களை உற்பத்தி செய்கின்றார்கள். அதே போன்று மாத்திரமில்லாமல் கூடுதலாக வெளி பிரதேசங்களிலிருந்து வருகின்ற தும்புத்தடி மற்றும் ஈக்குத்தடிகளுக்கான உள்ளூர் சந்தையை பூர்த்தி செய்வதற்காக
மிகவும் பெரும் பங்களிப்பு ஒன்றை இந்த பிரதேசத்து மக்கள் வழங்குகின்றனர் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பகுதி தெங்கு சபையினரால் உதவியுடன் நீண்ட காலமாக செய்து வருகின்றேன். இதனை சந்தைப்படுத்துவதற்கு கடைகள் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு இந்த கொடுப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. இதனை பலப்படுத்துவதற்கு எனக்கு போதிய வசதி இல்லாத தன்மையினால் நான் எனது சிறு ஆயுத இதுகளை கொண்டு இதனை செய்து வருகின்றேன். மேலும் இந்த ஈக்கிலை பொது மக்களிடம் ஒரு சில மக்களிடம் வாங்கி கிலோ 100 ரூபா படி வாங்கி செய்து வருகின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 பார்கள் செய்யக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. செய்வதற்கு முதல் இதை இப்படி வெட்டணும். இதை வெட்டினோடனே இதில் வச்சு இப்படி வெட்டணும். வெட்டி எடுத்து இதை இப்படி வச்சு பிரதேச செயலாளர் பிரிவிலே மக்களை ஒன்றிணைக்கும் கப்புருக்க புரவர சங்கங்களை உருவாக்கி அந்த சங்கங்களின் ஊடாக மக்களது வாழ்வாதாரத்தினை பலப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை எமது தென்னைப்பயிர் செய்யானது மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் குறிப்பாக இன்று நாம் திருக்கோயில் பசுமை தென்னை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினராக ஆரம்ப காலந்தோற்று செயற்பட்டு வரும் தெய்வேந்திரன் அண்ணா அவர்கள் காலந்தோறும் ஈக்கித்தடி தயாரிப்பதில் மிகவும் சிறப்பான தேர்ச்சி பெற்று அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தினை பலப்படுத்தி வருகின்றார். இவரை போன்று இன்னும் இருக்கின்ற மற்ற ஏனைய சங்கங்களில் இருக்கின்றவர்களும் ஈக்கித்தடி தயாரித்தல், மட்டை கிளைத்தல், எண்ணெய் உருக்குதல், அடுத்ததாக இன்னும் அழகு சாதன பொருட்களை செய்தல் இவற்றின் ஊடாக தங்களது பொருளாதாரத்தினை வளப்படுத்தி வருகின்றார்கள். எமது தென்னை பயிற்சி சபையானது இந்த இவ்வாறு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்திலும் சிறந்த பயிற்சிகளை வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தினை வளப்படுத்துவதோடு அவர்களது உற்பத்தியினையும் ஏற்றுமதி செய்வதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் திட்டங்களையும் வகுத்துள்ளது. அதை எதிர்காலத்தில் இந்த பகுதியிலே சிறப்பாக செய்வதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் புவனேந்திரன் தம்பிலுவிலிருந்து இங்கே தாண்டியடியில் வந்து இப்படி ஒரு 3 ஏக்கர் வளவொண்டை வாங்கி அதை இப்போ தென்னந்தோட்டம் வைக்கணுமென்ற ஐடியாவில் தென்னந்தோட்டத்தை அப்படி உருவாக்கி வந்து பசலை இதெல்லாம் போட்டு வார நேரத்தில் இப்படி யூரியா, டிஎஸ்பி, எம்ஓபி எல்லாம் ஆரம்பத்தில் போட்டு வந்து பிறகு பசலை இப்போதே காலத்தில் கொஞ்சம் பயில தட்டுப்பாடு வார நேரத்தில் பயில போடுற பிரச்சனையாக போயிட்டு விலை கூடிய அது வார நேரம் கோகோனட் போர்டில் இப்படி கப்புருக்க லோன் திட்டத்தில் இப்படி லோன் கொடுக்காங்களாம்னு கேள்விப்பட்டு இப்படி கோகோனட் ஆஃபீஸுக்கு போய் இப்படி லோன் கொடுக்குறதாம் ரெண்டு விசாரித்து அங்கே ஆஃபீஸில் அதிகாரிகிட்ட கேட்ட நேரம் அவர் சொன்னார், ஓ அப்படி ஒரு திட்டம் இருக்கி அந்த திட்டத்தில் உங்களுக்கும் வந்து இப்படி தோட்டத்தை வந்து பார்த்து உங்களுக்கு அப்படி ஏண்டா செய்யலாம் அப்படி செய்து தாரணுன்னு சொல்லி இப்படி கப்புருக்க லோன் திட்டத்தில் எனக்கு உதவி செய்து ஃபோமை இது செஞ்சு ஃபோமெல்லாம் நிரப்பி ஹெட்டப்பி சூடாக அவர் எனக்கு இந்த ஃபோமெல்லாம் நிரப்பி ஹெச்என்பி பேங்க் ஊடாக கப்புருக்க லோன் திட்டத்தில் எனக்கு லோன் ஒன்று தந்தத்தில் நான் இந்த தெங்கு அபிவிருத்தி சபை ஊடாக இந்த லோன் எடுத்ததால் இப்படி ஒரு ஆட்டு கொட்டியில் அமைச்சு அதுக்கு பிறகு நான் 40 ஆட்டை வாங்கினேன். ஆரம்பத்தில் ஆட்டை வாங்கி ஆடு இப்போ பெருகி இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 100-125 ஆடு உருவாகினதால் இப்போ எரு போடுற எனக்கு பிரச்சனை தீர்ந்துது. வருமானம் வர அளவுக்கு எனக்கு பொழுது போடுறதுக்கு எனக்கு வேறு வேலைகள் பார்க்காட்டியும் இங்கே வந்து சும்மா இருந்தாலே எனக்கு பெரிய ஒரு ஆறுதலும் ரிலாக்ஸாகவும் இருக்குது. ஆரம்பத்தில் நான் சின்ன தென்னம்புள்ள உருவாக்குற நேரத்தில் இப்போ இந்த சின்ன பயிர்களை செய்தேன். நான் கச்சான், மிளகாய் அப்படியான பயிர்களை செய்து இந்த நல்ல இதாகிட்டு உருவாகிட்டு வார நேரம் தென்னை மரம் வளர்ந்ததால்
வளர்ந்து இப்போ பெரிய இதாக போயிட்டு இப்போ தென்னை மரம் வருமானமே இப்போ போதுமாக போயிட்டு இப்போ கீழே ஊடுபயிர் செய்கிற கொஞ்சம் இதால் இந்த குறைஞ்ச இதுகள் அந்த ஊடுபயிரால் இந்த வேர்கள் அது இது நிழல் வந்ததால் நான் இப்போ ஆடு போடுறத தீர்மானித்தேன். ஆடு போடுறது தீர்மானித்ததால் ஆட்டுக்கொட்டியில் அமைச்சு இப்படி ஒரு வருமானம் மற்றது இந்த லோன் எடுத்ததால் எனக்கு இப்போ மிகவும் குறைஞ்ச வட்டியிலான்னு தந்துருக்காங்க. தென்னை பயிற்சிகை சபையானது அம்பாறை மாவட்டத்தின் தென்னை பயிர் செய்கையாளர்களுக்காக பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குகின்றது. அதன் அடிப்படையில் எமது திருக்கோயில் பிராந்தியத்திற்கான தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தராகிய நான் இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் போது எமது தென்னை பயிற்சிகை சபையானது அம்பாறை மாவட்டத்திலிருந்து இயங்குகின்ற இந்த சபையின் பிரதானமாக பல்வேறுபட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளை எமது தென்னை பயிற்சிகையாளர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பக்கமாக பயிற்சிகையாளர்களை வளப்படுத்துவதற்காக அவர்களை பலப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குகிறது. அதில் ஒரு பகுதியாக இவர்களுக்கான ஆலோசனை சேவைகளையும் வழங்குகின்றோம். அதாவது தென்னை பயிர் தொடர்பான செயற்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது, அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அது தொடர்பான தடங்கல்களுக்கு எவ்வாறு தீர்வுகளை காண்பது என்பது போன்ற பல்வேறுபட்ட சேவைகளை ஆலோசனை சேவையாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் மற்றொரு பக்கமாக இந்த பயிற்சியாளர்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவர்கள் சரியான முறையை பின்பற்றுவதற்காக அவர்களுக்கான சில பயிற்சி வகுப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது தென்னை தொடர்பான பல்வேறுபட்ட பயிற்சி வகுப்புகள், அத்துடன் தொடர்பாக அவர்களுடைய நோய் கட்டுப்பாடு, பீடைகளை கட்டுப்பாடு செய்வது எவ்வாறு, வளர்ப்பு முறைகளில் எதிர்நோக்குகின்ற செயற்பாடுகளை இனங்காணுவது எவ்வாறு, அவற்றுக்கு தீர்வுகளை காணுவது எவ்வாறு, பயலை அதாவது உரப்பிரயோகம் எவ்வாறான போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பிரபாகமாக சேவைகளை வழங்குவது, ஆலோசனைகளை வழங்குவது, பயிற்சிகளை வழங்குவது. அதில் இன்னும் ஒரு படியாக இந்த பயிற்சிகையாளர்கள் எதிர்நோக்கும் நிதியியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக அவர்களுக்காக பல்வேறுபட்ட கடன் திட்டங்களையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம். அதாவது கப்ருக்க புரோவர என்கின்ற பெயரிலான இந்த திட்டம், அதாவது தென்னை ஊக்குவிப்பு கடன் திட்டம் என்று கூறப்படுகின்றது. இந்த தென்னை ஊக்குவிப்பு கடன் திட்டத்தின் மூலமாக இலங்கையில் உள்ள எந்த வங்கியின் மூலமாகவும் நீங்கள் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடன் திட்டமானது தென்னை வளர்ப்பாளர்களுக்கு குறைந்தது 1/2 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை உடைய தென்னை வளர்ப்பாளர்கள் இந்த கடன் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். அரசாங்கத்தின் ஒரு மானிய கடன் திட்டமாகும். இந்த மானிய கடன் திட்டம் மூலமாக இந்த கடன் மானிய கொடுப்பனவு வங்கிகள் மூலமாக விவசாயிக்கு வழங்கப்படுகின்றது. இந்த கொடுப்பனவின் போது வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு சேவை கட்டணத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்கின்றது. மீதியாக இருப்பது அனைத்தும் வட்டியில்லா கடன் என்ற அடிப்படையிலே இந்த கடன் குறிப்பிடப்படுகின்றது. சாதாரணமாக ஒரு விவசாயி, சாதாரணமாக தென்னை வளர்ப்பாளர் இந்த கடனை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது. அதாவது எமது பிராந்தியத்தில் உள்ள தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தை சந்திப்பதன் மூலமாக அவரது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இனம் காண்பதன் மூலமாக ஒரு கடனை பெற்றுக்கொள்ள முடியும். கடன் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் பல்வேறுபட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சேவைகளை வழங்குவதற்காக எமது காரியாலயத்தில் பண்ணை திட்டமிடல் உத்தியோகத்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அதன் மூலமாக அந்த விவசாயிக்கு ஒரு பண்ணையை திட்டமிடுவதற்கான ஆலோசனை சேவையும் ஒரு பண்ணை திட்டமிடல் அறிக்கையும் அவருக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது அந்த ஆலோசனை மூலமாக. அதாவது இப்போ தற்போது நாம் இருக்கின்ற ஒரு தோட்டத்தை இனங்காணும் போது இந்த தோட்டத்திற்கான அபிவிருத்தி செயற்பாடுகள் என்ன என்பதை இனங்காணுவதற்காக விவசாயியுடன் சேர்ந்து ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளப்படும். இந்த திட்டமிடல் மூலமாக, அதாவது திட்டமிடல் என்பது இந்த தோட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு நீர்ப்பாசன கட்டமைப்பை ஏற்படுத்துவது, ஒரு ஒருங்கிணைந்த பிடை கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்வது, ஊடக பயிற்சிகளை மேற்கொள்வது, ஊடுபயிர்களை மேற்கொள்வது, இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது, ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளும் போது விவசாயிக்கும் அந்த எமது உத்தியோகத்திற்கும் இடையிலான மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலான எவ்வளவு பொறுமதியான கடனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளப்படும். அந்த திட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த விவசாயிக்கு கடன் வழங்கப்படுகின்றது. எனவே இதன் மூலம் விவசாயி பெரும் நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்றால் அவரது தோட்டத்தில் அவரது தென்னைகளை நடுவதற்காக அவருக்கு மானிய அடிப்படையில் தென்னை நாற்றுகள் வழங்கப்படுகின்றது. அதன் பிறகு உரம் இடுவதற்காக மானிய அடிப்படையிலான கடன் தொகை வழங்கப்படும். நீர்ப்பாசன கட்டமைப்புகளுக்கு மேற்கொள்வதற்காக கடன் வசதி இருக்கின்றது. அதே போன்று நீர்ப்பாசன கட்டமைப்பு மாத்திரமல்லாமல் நீர்ப்பாசன கிணறுகள், நீர்ப்பாசன குழாய் அமைப்பு, மேலும் ஊடுபயிர்களை மேற்கொள்வதற்கான கடன் கட்டமைப்பை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே
ஒரு விவசாயி இந்த கடனை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது. எமது கமநல சேவை காரியாலயங்களில் உள்ள தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தரை அணுகுவதன் மூலமாக அவர் அந்த விவசாய கடனை பெற்றுக்கொள்வது எவ்வாறான மேலதிகமான தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்டு செல்வதாக இருந்தால் நாம் தற்போது இருக்கின்ற இந்த தோட்டமானது, இந்த தென்னை தோட்டமானது 3 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த தோட்டமானது இந்த பிரதேசத்தின் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு தோட்டமாக காணலாம். ஏனென்றால் இந்த தோட்டத்தை உருவாக்குவதற்காக இந்த விவசாயி மிகவும் சிரமங்களை மீது நோக்கியிருந்தார். குறிப்பிட்ட காலங்களை நாம் இனம் பார்க்கும்போது குறிப்பிட்ட ஓரிரு வருடங்கள் எமக்கு உரம் என்பது மிகவும் தட்டுப்பாடாக, மிகவும் அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கூடுதலான பணம் செலவழிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த 2 வருடங்கள் 3 வருடங்கள் அந்த கடந்த 3 வருடங்கள் எமக்கு உரம் என்பது ஒரு சவாலாக மாறிய காரணத்தால் இந்த தென்னந்தோட்டங்களை நாம் கைவிடக்கூடிய அளவுக்கு நிலவரம் போய்விடுமோ என்கின்ற அளவு உற்பத்திகள் குறைந்து விடுமோ என்கிற அளவுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த சந்தர்ப்பத்தில் எமது விவசாயி எம்மை தொடர்பு கொண்டு ஒரு சேதன முறையிலான உர கட்டமைப்பை மேற்கொள்வதற்காக எனக்கு ஒரு விவசாய கடன் தேவை, ஒரு கப்புருக்க புரவரம் மூலமாக கடன் வசதி தேவைப்படுகிறது என்பதை எமது கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த பிரதேசத்திலே உள்ள மிகவும் பொருத்தமான ஒரு இதுதான் இந்த விலங்கு வளர்ப்பு என்பது. விலங்கு வளர்ப்பு எனும்போது ஆடு வளர்ப்புங்கிறது மிகவும் இலகுவானதும் மிகவும் இலகுவாக இந்த பிரதேசத்திலே அதற்கான உணவு அதற்குரிய இலைகுலைகளை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக இருப்பதனால் இந்த பிரதேசத்திலே இந்த தோட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆடு வளர்ப்பு மேற்கொள்வது என்பது மிகவும் இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விவசாயி எமது பண்ணை திட்டமிடல் உத்தியோகத்துடன் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு பலமான ஒரு நவீன முறையிலான ஒரு ஆட்டு தொழுவத்தை அமைப்பதற்கான கடன் உதவியை பெற்றுக்கொண்டார். அத்துடன் ஆடுகளை கொள்வனவு செய்வதற்காகவும் அந்த கடன் கட்டமைப்புக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக அவர் தனது 20 ஆடுகளை கொண்டு ஆரம்பித்த இந்த திட்டம் இன்று 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை இப்போது அவர் வளர்க்கின்றார். இந்த 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் மூலமாக ஒரு நாளைக்கு அவருக்கு சுமார் 20 கிலோவுக்கு மேற்பட்ட ஆட்டு புழுக்கை அவருக்கு உரமாக கிடைக்கின்றது. எனவே இந்த ஆட்டு எருவை அவர் இப்போது தற்போது ஒவ்வொரு மரத்திற்கும் உரமாக இடுவதோடு இந்த மண் கட்டமைப்பு, இந்த பிரதேசத்துடைய மண் கட்டமைப்பு மணலாக இருக்கின்றது. எனவே நீர் புகுந்தன்மை விரைவாக கீழ் போவதை தடுப்பதற்காகவும் இப்போ இந்த ஆட்டு எருவை உரமாக எல்லா பிரதேசங்களையும் பாய்ப்பது மரங்களுக்கு இல்லாமல் மேலதிகமான உரத்தினை இதனை ஒரு கானாக வெட்டி அதன் மூலம் பயன்படுத்துகின்றார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இருந்த வருமானத்தை விட தற்போது அவருடைய விளைச்சலில் கூடுதலான மாற்றத்தை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விவசாயி இந்த திட்டத்தின் மூலமாக அவர் இந்த நாட்டிலுள்ள இந்த உரத்திற்கான தட்டுப்பாடு அவற்றை இனங்கண்டு அவர் தற்போது மேற்கொண்ட ஒரு முயற்சி காரணமாக எதிர்காலத்தில் அவருக்கு உரம் என்பது எந்த ஒரு பிரச்சனையுமாக இருக்காது. எனவே அவர் விளைச்சல் என்பது 2 பக்கமாக அதிகரிக்கிறது. ஒன்று கடந்த காலத்தின் விளைச்சலை விட கூடுதலாக இரட்டிப்பு மடங்கு விளைச்சல் அதிகரித்திருக்கின்றது. அதேபோன்று உரத்திற்கான செலவு இதற்கு பிறகு அவருக்கு வராது. எனவே வருமானம் என்பது 2 வகையில் வருமானம் அதிகரித்திருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை எம்மை தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தோட்டம் இந்த பிரதேசத்துக்கு ஒரு முன்மாதிரி என்றால் அந்த பிரதேசத்தினுடைய அவருடைய முயற்சி மூலமாக தோட்டங்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகின்றது. அதே போன்று பராமரிப்புகின்ற மரங்களுக்கு சேதன முறையிலான ஆட்டெரு தான் இப்போது ஆட்டு புழுக்கை தான் உரமாக விடப்படுகின்றது. எனவே இதன் மேலதிகமாக மென்மேலும் இதனுடைய கட்டமைப்புகளை மாற்றம் செய்து சேதன உர தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் அவரிடம் உள்ளது. எனவே அதற்கான கடன் வழங்கல் தொடர்பாகவும் நாங்கள் எதிர்காலத்தில் கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே இவ்வாறான திட்டங்கள் மூலமாக இந்த பிரதேசம் மண் வளம் அதிகரிப்பதுடனாக இந்த தென்னையினுடைய உற்பத்தியிலும் விளைச்சலிலும் மாற்றம் ஏற்படும் என்பது திண்ணம் என்பதை நிச்சயமாக குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கும். இந்த வார மலரும் பூமி நிகழ்ச்சியும் உங்களுக்கு சிறப்பான பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக வந்திருக்கும். தென்னை பயிர் செய்கை சபையானது
எங்களுடைய தென்னை உற்பத்தியாளர்களுக்கு எவ்வாறான கடன் வசதிகளை வழங்குகிறது, அதே போல் தென்னை உற்பத்தியாளர்கள் அதிலிருந்து தென்னை மரத்திலிருந்து எவ்வாறான பெறுமதி சேர் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது போன்ற பல தெளிவான விளக்கங்களை இந்த வார நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த வார நிகழ்ச்சி மிக பயனுள்ள நிகழ்ச்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இதே போல் அடுத்த வாரமும் இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள பலனான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நாள் மலரும் பூமி நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.